சிங்கம் சென்னையில் களம் இறங்கிருச்சு. இனிமே நடக்க போற எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு இல்லை. ஏலா இந்த லக்கேஜ் எல்லாம் தூக்க வேற பிரியனா ஊர்ல இருந்து வருவான், எடுத்துக்கிட்டு இறங்கலா. ஆமலா பெரிய பொண்ணு, ஒவ்வொரு பெட்டியா எடுத்து எடுத்து தாரோம், வாங்கி வாங்கி வெளியே வைக்கி, அப்பதான் வேற வெளியே தூக்கிட்டு போக முடியும். சரி, சீக்கிரம் கொண்டாங்க கொண்டாங்க. பத்திராளிக்கா, உங்ககிட்ட இருக்க பெட்டி எடுத்த வட்ட கொடுங்க. சரி லட்சுமி, இந்த பிள்ளை எல்லாம் எழுந்துட்டாளுவலா இல்லையா? ஆமா எந்திரிச்சிட்டாளுவ. நான் ஒவ்வொருத்தியா மூஞ்ச கழுவிட்டு நிக்காளுவலாங்க. சரி சரி. பெரிய பொண்ணு இந்த அப்படி அக்கா லட்சுமி அக்கா, என்னலாவுமா? வெளியே நம்ம போனதும் ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து ஃபஸ்ட்டு தங்கிட்டு அங்கே பல்லுகளெல்லாம் வளைக்கிட்டு எடுத்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வெளியே போவோம். என்ன வெளியே வேற இப்போதான் கவின்னு ஃப்ரெண்டுக்காரன் கார் கொண்டு வந்து விட்டுட்டு நிற்கானா. அவங்ககிட்ட சாவியை வாங்கிட்டோன்னு வைங்க, நம்ம அந்த கார்லேயே வெளியே போய்கிடலாம் எங்கன்னாலும். சரி, அப்போ கார் இருந்தால் பெரிய பொண்ணு ஓட்டிக்கிடுவா. என்ன அவள் ஊருக்குள்ளே அங்கே ஓட்டுவா. சரி, இங்கே சென்னை ஊரில் நிறைய வண்டி போகுமே, இந்த இடத்துல ஓட்டிக்கிடுவாளாக்கும் பெரிய பொண்ணு. அதெல்லாம் ஓட்டுவாக்கோ, அவள் வெளியூர்ல இருந்தவா தானே, அவளுக்கு எல்லா இடமும் போக தெரியும், பார்த்துக்கிடலாம். சரி, பத்திரமா வண்டியை ஓட்டினா சரிதான். எல்லாரும் அவளை நம்பி தான் போகிறோம். சும்மா இந்த பெட்டியெல்லாம் கொஞ்சம் தள்ளி வை பார்ப்போம். அந்த ஆரேங்கோ. எல்லாம் உமா, நீ ஒரு கையை பிடி. எக்கோ மத்தையெல்லாம் எங்க? அந்த எல்லாம் வாராவ, மூஞ்ச கழுவிட்டு வாரேன்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த பிள்ளைகளு தலைகளெல்லாம் வாரிக்கிட்டு வாரோன்னு சொல்லிக்கிட்டு வாரிக்கிட்டு நிற்குதுவே. ஆமா, வேற வெளி இடத்துக்கு வந்திருக்கோம்ல, வேற கிராமத்துல இருந்து வந்திருக்கோன்னு நம்மள ஒரு மாதிரி நினைப்பாவன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பவுடர் கூடலாம் அடிச்சுட்டு நல்லா நீட்டா இருந்தாதான் நம்மள மதிப்பாவன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு நிக்குதுவே. ஆமா, அதுவும் சரிதான். சரிக்கோ, நம்ம எல்லாரும் போறாவில்ல, அந்த நேருக்கு அப்படியே நம்ம வெளியே போவோம். எல்லாம் வெளியே தான் போறாவன்னு நினைக்கேன். வெளியே போய் வண்டி கிண்டி பிடிச்சி போகலாம் இருக்கோம் வீட்டுக்கு. நம்மளும் ஏதாவது ஹோட்டல் கிட்டல் இருக்கான்னு வெளியே போயிட்டு விசாரிப்போம். விசாரிச்சுட்டு நம்மளும் போயிட்டு ஸ்டே பண்ணுவோம். அங்கே போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு அப்புறமா வெளியே போவோம். என்ன சரிலா, இந்த பிள்ளைகள் என்னமோ ஒரு குயின்ஸ்லாண்டு நிச்சவல, அந்த இடத்துக்கு அன்னைக்கு போறோம். ரூமுக்கு போவோம் லட்சு. ஃபஸ்ட்டு இந்த லக்கேஜ் எல்லாம் சேவ் பண்ணணும்ல, ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு அது ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அதனால ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டாதான் கரைச்சில்லாமல் இருக்கும். ஆமா, ஏதோ ஒரு பையன் வாரான்னு சொன்னான்ல கவின்னு, அந்த பையன் வந்துட்டானாமா? ஆமாம், வந்துட்டானா. வெளியே தான் நின்றுட்டு இருக்கானா. நம்மளை தான் தேடிக்கிட்டு நிற்பான். அவ்வளோரம் வந்துட்டவனா நம்ம வெளியே போய் அந்த பையட்ட சாவியை வாங்கினோன்னா கார் நமக்கிட்ட கைக்கு வந்துடும். எல்லாம் உமா, இந்த பிள்ளைகள அடிச்சு வெளியே பத்திட்டு வா, வருதுவலான்னு பாரு. இந்த வாரை இந்த 4 புடியும் நின்று உள்ள நின்று மேக்கப்பா போடுது. இல்லலா, அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட இருந்தால, போய் பார்த்துட்டு கவனமா கூப்பிட்டு வர சொல்லு. சரிக்கா. இந்த சரசக்கவிய மாமியாரை வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்கலாம். தேவையில்லாமல் வயசானதுவெல்லாம் கூட போட்டு இழுத்துக்கிட்டு அலைஞ்சா வழங்கவா செய்யும். ஏன்னா சும்மா இருலா, அதுவே கடைசி காலத்துல சாவ போறதுக்குள்ள அந்த எம்ஜிஆர் சமாதியை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு வந்திருக்கு. நீ வேற சும்மா இரு. சரி சரி, இந்த பாருங்க, ட்ரெயின் வந்து நின்னப்புறம் அவ்வளோரம் போயிட்டாவ. இங்கே ரயில்வே ஸ்டேஷனே அந்தால எம்டி ஆகி போச்சு. நம்ம இன்னும் இங்கனே நின்றுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வித்தியாசமாக பார்க்க போறாவ. இதுவே இன்னும் இங்கே வெளியே போகாமல் இங்கனே நிற்கு, இங்கே டேரா போட்டுருமோன்னு. ஏலா, ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாரும் வந்து போய் இருக்கிறது தானே, இவ்வளோ லக்கேஜும் எடுத்துக்கிட்டு போக வேண்டாமா? இரு போவோம். என்ன கொஞ்சத்தோட கரெக்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பியாய் மாதிரி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பின்னாடி அவனும் 2 பேரையும் கொஞ்சம் பாரா. இல்ல சதீஷ், அந்த பிரஷை எனக்கு கொஞ்சம் தாள, நானும் போட்டுட்டு தரேன். நோ 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 நோ, இட்ஸ் ஒன்லி ஃபார் மீ. இல்ல சதீஷ் தாள, நானும் கொஞ்சம் போட்டுட்டு தரேன். நான் கையில போட்டேன்னா திட்டுத்திட்டா மூஞ்சில அங்க அங்க இருக்கும். அந்த பிரஷை வச்சு போட்டா நானும் அழகா இருப்பேனால. யாரா உனக்கு இப்படி போறாம? உன்னைய பார்த்து மட்டும் எல்லா பிள்ளைகளும் இம்ப்ரெஸ் ஆகணும், என்ன பார்த்தா மட்டும் சீ இந்த பையன் கேவலமா இருக்கான்னு சொல்லணும், அதானே? சோனி, இப்போ ஓகேவா? ஓகே. இப்படிலாம் இருக்காதுல சதீஷ், கொஞ்சம் தாள. எப்ப சோனி இங்க பாரு, இன்னும் 2 பேரும் உன் பிரஷை வச்சுக்கிட்டு விளாடியானுவேன். இல்ல சதீஷ், கொஞ்சம் தாள. சோனி வந்தானா புடிங்கிட்டு போயிருவா. இல்ல 2 பேரும் அந்த பவுடரையும் பிரஷையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? தாங்கல. சோனி அண்ணே எப்படி இருக்கே? நல்லா இருக்கேனா? பார்த்ததும் பிள்ளைகள் என்னைய பார்த்ததும் இம்ப்ரெஸ் ஆயிருமா? ஆமா, நல்லா குட்டி சத்தாங்கனாங்க இருந்துகிட்டே உன்னைய பார்த்து இம்ப்ரெஸ் ஆகும். கொண்டால பிரஷை. இரு அக்கல்லாம் வேறவையா இருக்கு, கொஞ்சம் அக்கல்ல பவுடர் போட்டுட்டு தாரேன். 2 அக்கல்லும் சுமல்லா இருக்கு பாத்துக்க. இல்ல சதீஷ், பிரஷை கொண்டால. நல்ல அக்கலுக்கு போட போறா நம்ம பவுடர். அந்த பிரஷை மூஞ்சில வச்சு தேய்க்கிறதுல அக்கல்ல எல்லாம் போடாத, கொண்டா தயவு செய்து. அப்புறம் என் மூஞ்சில எல்லாம் சொறி ஆயிரும்ல, தாள தயவு செய்து. சோனி, எனக்கு கொஞ்சம் தர சொல்லி அந்த பிரஷை நான் இன்னும் போடவே இல்லை. கையில வச்சு மூஞ்சில தேய்ச்சி அதெல்லாம் நல்லாவே இல்லை. இல்ல 2 பேரும் அடி வாங்கி செத்துருவிய பத்திடுங்க. என்கிட்ட ஒழுங்கு மதியாதையா பிரஷை தந்துருங்க சொல்லிட்டேன். பிள்ளைகளா, உங்களுக்கு வரணுன்ற என்ன இல்லையா?
இந்த ட்ரெயின்ல நம்ம கூட வந்து எல்லாரும் இறங்கி வீட்டுக்கு போய் பல்ல விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிருப்பாவ. நீங்கள் தான் இன்னும் வர முடியுங்க. ட்ரெயினுக்குள்ளே இருந்து அப்படி என்னதான் பண்றீங்க? வெளியே எங்கேயும் சுத்தி பார்க்க போக வேண்டாமா? ட்ரெயினுக்குள்ளே இப்படியே இங்கே இருந்துட்டு இப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிடலான்னு இருக்கியല്ലോ. இந்த பயல்வ 2 பேர் தான்க்கா மேக்கப் போட்டுக்கிட்டு இங்கே இருக்கானுவ, வர முடியுங்கானுவ. ஏக்கா நான் நல்லா இருக்கேனா? ஏல ராசா, ஐயா கீழே இறங்கியா? நீ அழகா இருக்க மகராசா. முந்த கீழே இறங்குங்க ட்ரெயினை விட்டு. வெளியே வாங்க. வெளியே போய் ஒரு ஹோட்டல் கிட்ட பார்த்து ரூம் எடுத்து தங்கண்டாமா. இங்கே மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க புரியல. குளிச்சுட்டு மேக்கப் போட்டுட்டு வெளியே போற நேரத்துல மேக்கப் பண்ணிக்கிடலாம். இப்போ என்னத்துக்கு அவ்வளோ நேரம் பல்லு விளக்காம பவுடர் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ தெரியல. அது ஒன்றும் இல்லைக்கா, இவியலை பார்த்த உடனே பிள்ளைலாம் இம்ப்ரெஸ் ஆகி இவியெல்லாம் சுற்றி சுற்றி வர போகிறாவலாம். அதனால் இப்போவே மேக்கப் போட்டுட்டு இருக்கானுவ 2 பேரும். இல்லை உங்களோட வயசு பிள்ளைகள் ஒன்றுங்கன்னு சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச மாதிரி தெரியல. 2-3 பிச்சைக்காரிவ தான் வெளியே இருக்கு. நீங்களும் அதுக்கு தான் இப்படி பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கீல்ல. பிச்சைக்காரியா? சென்னையில அழகழகான பிள்ளைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிள்ளைகளையும் பார்க்க முடியாத நம்மள. இல்ல வாங்க வாங்க, முத கீழே வாங்க. பிள்ளைலாம் வரோம் பார்க்கலாம், சைட் அடிக்கலாம். முத வெளியே வந்தா தானே பார்க்கலாம். ட்ரெயினுக்குள்ளே இருந்தா என்ன நீ பார்க்க? வாங்க முத. ஏக்கா நான் இப்போ அவ்வளோ அடிச்சு பத்தி கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. சீக்கிரம் வந்து சேருங்க. உங்க அம்மாலாம் அங்கே திட்டிட்டு டக்காவ. இந்த வாரங்க. இல்ல நீங்க மேக்கப் பண்ணதெல்லாம் போதும், சீக்கிரம் சீக்கிரம் கொண்டாங்க. ஆமா நாங்கலாம் போறோம், நீங்க மட்டும் மேலே இருங்க குறங்குங்க. நாங்க ஏதோ சோனி ஏதாவது பிள்ளைகளை பார்த்தனா எங்களுக்கு நம்பர் ஏதாவது வாங்கி தாங்க என்ன? ஆமா எங்களுக்கு இதான் வேலை பேரு. ஒழுங்கு மரியாதையா கீழே இறங்குங்களே, இல்லைன்னா இப்போ உங்க அம்மையை வர சொல்லிடுவேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் வந்துடுறேன். கண்ணாடி பாப்போம். அழகா தான் இருக்கேன். தூர போல நான் பார்க்கட்டும். அழகன்னா அழகே நீந்தாம்ல, பேர் அழகன். இல்ல கண்ணாடிக்கு வாய் இருந்தனா காரி துப்பிடும். ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க சொல்லிட்டேன். எங்க வீட்டுக்காருக்கு ஒரு போனை பண்ணி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இப்படி வந்து இறங்கிட்டேன்னு. லட்சுமி அக்கா ரூமுக்கு போயிட்டு பொறுமையா பேசிக்கிடலாம். இந்த போனை போட்டுட்டேனே ரிங்கு போயிட்டு. சரி எடுத்தாருன்னா ட்ரெயின்ல இருந்து இறங்கிருக்கோம், இனிமேதான் ரூமுக்கு போனோம்னு சொல்லிடுறேன். சரி சரி பேசுங்க பேசுங்க. என் போனு சார்ஜ் இல்லை, ரூமுக்கு போய் சார்ஜ் போட்டுட்டு தான் பேசணும். சின்ன பொண்ணு என்னமோ விளாடியேன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனில் இருக்க சார்ஜையும் காலி பண்ணியிருக்கா, என் சார்ஜையும் காலி பண்ணியிருக்கா. சார்ஜ் போட்டாதான் இனிமேல் பேச முடியும். ஆமாம் எனக்கும் ஆஃப் ஆயிரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ரூமில் வேறு எத்தனை சார்ஜர் இருக்குமோ தெரில. பின்னு இது ப்ளக் பாயிண்ட்டு போய் சார்ஜ் போடணும் அவ்வளோ வரும். எங்க சொல்லு லட்சுமி, சென்னைக்கு போய் பத்திரமா இறங்கிட்டியல? அதெல்லாம் பத்திரமா வந்து இறங்கிட்டாங்க. இப்பதான் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாரும் இறங்கி நிற்கும். இனிமேதான் வெளியே போய் ஒரு ரூமை பார்த்து தங்கிட்டு குளிச்சுட்டு எடுத்துட்டு வெளியே சுற்றி பார்க்க போனோம். அதான் சரி வந்துட்டோம் இறங்கிட்டோன்னு உங்ககிட்ட சொல்லிடலாம ஒரு வார்த்தைன்னு தான் போன் அடிச்சேன். நீங்க என்ன பண்றீங்க? இப்பதான் முழிச்சியாலோ? அப்படியா, சரி சரி பார்த்து பத்திரமா போய் தங்குங்க. அதுக்கப்புறமா பொறுமையாக பார்த்து வெளியில் எங்கேயும் பார்க்க போகிற இடத்துக்குலாம் பொறுமையாக போங்க என்ன. பத்திரம். சரிங்க. நீங்க எங்க தோட்டத்துக்கு நிக்கணுமே தானே போனோம்? நான் தோட்டத்துக்கு வந்துட்டேன், இப்போதான் வந்தேன். அதுக்குள்ள தோட்டத்துக்கு வந்துட்டீங்களாக்கா? ஆமாம், வேற மணி என்ன ஆகுது? 8 மணி மேலே ஆகுதுல்ல. அந்தளவு வீட்டில் நீ நேற்று சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நிறைய தானே செஞ்சு வச்சுட்டு வந்தேன் எனக்கு குழம்புலாம். அந்தளவு நான் சோறு கறி எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு வாளியை தூக்கிட்டு வந்துட்டேன் தோட்டத்துக்கு. இனிமேல் தான் போய் வேலையே பார்க்கணும். சரிங்க பார்த்து பத்திரம். நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோம் என்ன? சரி சரி நான் பார்த்துக்கிறியே. நீங்கள் பார்த்து பத்திரம், பிள்ளைகளெல்லாம் பத்திரமா பார்த்து கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வா எங்கே போனாலும். சரிங்க. சரி அப்போ நான் ரூமுக்குலாம் போயிட்டு அப்புறமா உங்களுக்கு போன் அடிக்கட்டுமா? சரி லட்சுமி. இந்த மனுஷன் அதுக்குள்ள தோட்டத்துக்கு கிளம்பி போயிருக்காரு. என்ன சொன்னாரு லட்சுமி? பிள்ளைலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வா எங்க போனாலும்னு சொல்லி கவனமா போயிட்டு வாங்காரு. ஆமா அவ்வளவும் பொம்பளை பிள்ளைகளு, அதான் பயமா இருக்கு. அதான் சதீஷ்லாம் இருக்காம்ல, ஏன் பயப்படுறீங்க? அதுகளும் வாலிப பிள்ளைகள் தானே. எங்க அவ்வளவும் சின்ன பிள்ளைகள் கணங்க உள்ள மேக்கப் அடிச்சுட்டு நடக்குதுவே. ஆமா நீ அதுக்குள்ள கூப்பிட போனி இன்னும் வரலையாக்கும் வெளியே. இந்த எல்லாம் முடிஞ்சது, இந்த வந்துட்டே இருக்குவேன். சரசையும் காணும், சரசு மாமியாருக்கு ரொம்ப முடியலையோ. இந்த அவிய மாமனாரு டீ வாங்கி கொடுக்கன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு, அதான் அவியலும் போயிருக்காவ. ஆமா நம்மளும் ஒரு டீயோ காப்பியோ வாங்கி குடிச்சிருக்கலாம் என்ன. பல்லு விளக்கலன்னாதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வாயை கொப்பளிச்சாலும் பல்லு விளக்குனாதான் திருப்தியா இருக்கும். ஆமாக்கு ஒரு ரூமு பார்ப்போம்ல, அங்கே பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு எடுத்துட்டு சாப்பிட எங்கன்னா ஹோட்டல் இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு காப்பியும் வாங்கி குடிக்கணும். இதெல்லாம் அந்த பெட்டிக்குள்ள வைக்கணும். இல்ல நீ அடி வாங்க போற பேரு. இதெல்லாம் என்னத்துக்கு இப்ப வெளியே எடுத்தா? இனிமே ரூமுக்கு போய் குளிக்க தானே செய்யணும். இப்போ உங்களுக்கு மேக்கப் ரொம்ப முக்கியமோ? சரி சரி இழைச்சி விடுங்க.
இல்லை சதீஷ், உங்கள் அம்மா நாங்கள் உங்கள் பாட்டி அங்கே உட்கார வச்சு காப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கா பேர். அவியில கூட்டிட்டு வா, போவோம் வெளியே. போ, அந்த பைக்ல வை, ஓடு. சே, இவங்களால நம்ம திட்டு வாங்க வேண்டியிருக்கு. என்னம்மா ரொம்ப நேரமா ஒரே இடத்துல இங்கே நின்றுகிட்டு இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் என்னத்துக்குமா இங்கே நிற்கிறீங்க? எதுவும் ஓலோக்குள்ள எதுவும் போட்டிருக்கீங்களா வண்டி? வெளியே போனா நிறைய ஆட்டோ நிற்கும் பாருங்க, ஆட்டோ பிடிச்சு போங்க எங்கயா இருந்தாலும். இங்க ரொம்ப நேரம்லாம் நிற்க கூடாது இப்படி. அதுவும் கூட்டமா வேற நின்றுட்டு இருக்கீங்க. சார் இந்தா இப்போ நாங்கள் கிளம்பிடுவோம் சார். இந்த எங்களுக்கு தெரிஞ்சவங்க உடம்பு சரியில்லை உங்களுக்கு, அதான் அவங்களுக்கு ஒரு டீ காஃபி ஏதாவது வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க வந்ததை நான் இந்த கிளம்பிடுவோம் சார். சரிம்மா, சரி, சீக்கிரம் பார்த்து கிளம்புங்க. சரி சார், நாங்க கிராமத்துல இருந்துங்க சென்னையை சுத்தி பார்க்க வந்திருக்கோம் சார். என்னது, சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா சார், பிள்ளைகளெல்லாம் லீவ்ல எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிச்சுவேன். அதான் சென்னையை சுத்தி பார்க்கலாமேன்னு வந்திருக்கோம். அப்படியாம்மா, சரி, பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. எங்க போறதா இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி வெகுளி தினமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. தெரியலனாலும் இங்க எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிடணும். அப்பதான் நீங்க இங்க சர்வே பண்ண முடியும். என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த ஊருக்கு புதுசு புதுசுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு இடத்த விவரத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எதா இருந்தாலும் நீங்க எல்லாம் இப்ப போன வச்சிருப்பீங்களா? பிள்ளைலாம் விவரமா இருக்கும், படிச்ச பிள்ளைகள் தானே. கூகுள் மேப் போட்டு எந்த இடத்துக்கு போறதா இருந்தாலும் வரதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு விசாரிச்சு போயிட்டு வாங்க. என்ன, எல்லாருக்கிட்டையும் இப்படி வெகுளித்தனமா உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. கவனம். கொண்டு வந்த பொருள் பர்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிடுங்க. சரி சார். சரிம்மா, நான் வாரேன். பரவாயில்ல, இந்த போலீஸ்காரர் நல்ல மனுஷனா இருக்காரு. லெச்சு கோயா, எல்லாருக்கிட்டையும் இப்படி லூசு கோயா மாதிரி எல்லாத்தையும் உளறிக்கிட்டு இருக்காதீங்க லெச்சு. அவரு சொன்ன மாதிரி தான், எல்லாருக்கிட்டையும் இப்படிலாம் கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம பாட்டுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். எல்லாம் அவளை திட்டாத. நான் தான் போலீஸ்காரர்கிட்ட சொன்னேன், சொல்லக்கூடாதோ. நான் சரி ஏதானாலும் போலீஸ்காரர்கிட்ட விவரம் கேட்டால் சொல்லுவார்ல, அதான் இந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு இடம் சொல்லிச்சுவல்ல, அதை கேட்டு பார்க்கலாமேன்னு தான் ஆரம்பித்தேன். அதெல்லாம் நம்ம அப்புறமா விசாரிச்சு போய்கிடலாம். நீங்கள் சும்மா யாருக்கிட்டையும் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. வேற நம்மளை பார்த்து தான் கண்டுபிடிச்சிருவானுவேன். வேற ஏதாவது பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவானுவேன். அதனால கவனமாக இருங்க. அப்படி இல்லாமவா பண்ணுவானுவேன்? ஆமாம், எல்லா இடத்துலையும் நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருக்கும். நம்ம தான் கவனமாக இருக்கணும். நம்ம வெளி இடத்துக்கு வந்திருக்கோம், அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியில்ல பெரிய பொண்ணு, இனிமே நாங்க யாரு விட்டையும் அவ்வளவு சீக்கிரத்துல வாயே திறக்க மாட்டோம். இனிமே வாங்க, எல்லாரும் இப்படிதான் வெளியே போறாங்க, இப்படியே போவோம். இந்த வாரம் இரு. சரி, எல்லாரும் வாங்க. அந்த பக்கமாக தான் வெளியே போகணுமா? ஆளுக்கு ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு வாங்க அப்படியே பின்னாடி. சரியில்ல பெரிய பொண்ணு, வாங்க வாங்க. எல்லாரும் அந்த பக்கம் மேலோடிலாம் ஏறி போறவே, அந்தால நம்ம போகக்கூடாதோ. எல்லாரும் போற பாதையில போலாம், வாங்க. நீ அப்பா, என்ன பெரிய இடமா கட்டி விட்டுருக்காங்க. இதுதான் சென்னை போல இருக்கு. இங்க இருந்து தான் எல்லாரும் ஆட்டோ வண்டின்னு கார்லாம் பிடிச்சு போறாங்க. இல்ல உங்க அம்மா ஆச்சி தாத்தாலாம் எங்க? அங்கன உட்கார்ந்திருக்காவ பாருங்க, அண்ணனல்ல. இல்ல பெரிய பொண்ணு, கவினுக்கு போன பொண்ணு, அந்த ஃப்ரெண்ட் பையன் எங்க நிக்கான்னு? ஆமாம், கார் இருந்தால் தான் நம்ம எங்கேயும் போக முடியும், வர முடியும். இரு, போன் அடிச்சு பார்க்கே. எவ்வளவு வண்டி போகுது பத்தியா? ஆமா, இனிமே நம்ம எங்க போனோம்? சரசு, உங்க மாமியாருக்கு பரவாயில்லையா? இரு, நாங்க வாரேன். லட்சுமி, நானும் வாரேன். நேரா நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது போனோம். எங்கே போகிறோன்னு தெரில, பெரிய பொண்ணத்திட்ட கேட்டால் தான் தெரியும். மாப்பிள்ள, நாங்க ஆப்போசிட்ல தான் மாப்பிள்ள நிக்கேன். அவங்க வெளியே வந்துட்டாங்களா? இல்லைன்னா அவங்க நம்பர் எனக்கு கொடு, நான் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஆல்ரெடி உன் நம்பர் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, அவங்கள ஒரு கால் பண்ண சொல்றேன், அப்பதான் எங்க இருக்காங்க என்னன்னு தெரியும். சரி, உடனே கொஞ்சம் கால் பண்ண சொல்லு. நான் வேற முக்கியமா ஒரு இடம் போக வேண்டியிருக்கு. சரி சரி, நான் உடனே கால் பண்ண சொல்றேன். சரி, அப்போ நான் தான் கால் பண்ணி பார்க்குறேன். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்து தானே நிக்கிறீங்க? ஆமாம். அவன் அதுக்கு நேரா ஆப்போசிட்ல தான் நிக்கிறானா. அவன் நல்லா ஹைட்டா, உங்களே மாதிரி நல்லா ஹைட்டா இருப்பான். ஒரு ப்ளூ கலர் கார்ல வந்தேன்னு சொன்னான். அது சாவி வாங்கிக்கிடுங்க. வாங்கிட்டு அவன்கிட்ட ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு கேட்கணும்னா அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கோங்க. சரில கவினு. சரி, அப்ப நான் வச்சிரட்டுமா? சரி. என்னெல்லாம் சொன்னாங்க கவினு? அந்த பையன் எதிர்த்தாப்புல தான் நிற்கிறானா. அவன் நல்லா ஹைட்டாக என்ன மாதிரி ஹைட்டாக நிற்பானா. ப்ளூ கலர் காரம். அதான் அவனுக்கு ஒரு ஃபோன் அடித்து பேசிக்கிட்டே போங்க, போயிட்டு வாங்கிக்கோங்க சாவியங்க. நம்ம தான் இந்த ஊருக்கு புதுசு. அவன் ஒழுங்கு அந்த பக்கம் வர வேண்டியது தானே. எதுக்கு வண்டி அந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் நிற்காம பேக்கு பைய? தெரியலையே. சரி இரு, அந்த நம்பர் அவன் அனுப்பிவிட்ட நம்பருக்கு ஃபோன் அடித்து பார்ப்போம். ஹலோ, சொல்லுங்க. நான் தான் கவினோட அத்தை பேசுகிறேன். சொல்லுங்க சிஸ்டர். நான் இங்க ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல தான் நிக்கேன். அந்த பக்கம் உள்ள கார் கொண்டு வர முடியல, அதனால தான் அங்க நிக்கிறேன். ஏன், உள்ள எல்லாம் வண்டியும் வந்துட்டு போயிட்டு தானே இருக்கு. நீங்க உள்ள காரை கொண்டு வந்திருக்கலாமே. இல்ல, நான் வந்த நேரத்துல ரொம்ப பிஸியா இருந்து ஆட்டோக்காரங்கெல்லாம் ரொம்ப அந்த சைடு விடாதீங்க, வண்டி வரக்கூடாதுன்னு இருந்தாங்க. கொஞ்சம் நீங்க அதனால வண்டி சாவி கொஞ்சம் இங்க வந்து வாங்கிக்கிறீங்களா? யாரா
இருக்கும் ஆப்போசிட்லண்ணா? அதில் ஒரு ப்ளூ கலர் காருக்கு பக்கத்தில் ஒரு டோப்பா மண்டை கணக்கு ஒரு மண்டை ஒல்லியாக இருக்கு, அவனா இருக்குமோ? சரி, அப்போ நாங்களே வந்து சாவியை வாங்கிக்கிடுறோம். தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, கொஞ்சம் வந்து வாங்கிக்கோங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். பெரிய பொண்ணு, அதில் ஒரு டோப்பா மண்டையும் தெரியும் எதிர்க்க, அவனாக தான் இருக்கும்னு நினைக்கேன். சரி வா, அங்கே போயிட்டு மறுபடியும் ஃபோன் அடிச்சுக்கிடலாம், ரோடை கிராஸ் பண்ணி வர சொல்லியோம். பிள்ளைகளா நீங்களும் இங்கனே நில்லுங்க, நான் போயிட்டு சாவியை வாங்கிட்டு வந்துடுறேன்னு. சரித்தே. என்னாச்சு பெரிய பொண்ணு, வண்டி கிண்டி கிடச்சா இல்லையா? நான் அந்த பையன் எதிர்கால தான் நிற்கானா, நாங்கள் போய் சாவி வாங்கிட்டு வந்துடுறோம், நீங்கள் இந்த பிள்ளைல பார்த்துட்டு இதில் நில்லுங்க. சரி, அந்த பையல இங்கே வண்டியை கொண்டு வர சொல்ல வேண்டியது தானே? தெரில, வர முடியலங்கா. சரி நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம். சரி, பார்த்து பத்திரம். சரி லட்சு. நம்ம இன்னைக்கு முழுக்க இங்கே தான் நிற்போம் போல இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்லேயே பாதி நாள் ஓடிடும் போல இருக்கே. நானும் அதான் நினைச்சேன். எக்கோ நமக்கு 2 ரூம்பு போதும்ல? ஆமா போதும், அவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னால ஒருத்தரை போய் குளிச்சுட்டு வந்தா போதும்ல. நம்ம இன்னும் வேற ரூம்லேயே கிடப்போம், குளிச்சு கிளம்பி வெளியே போயிட்டு ராத்திரி அடையிறதுக்கு தானே வருவோம். 2 ரூமு போதும். சரி லட்சு, அப்போ அந்த 2 ரூமே சொல்லிடுறேன். சொல்லுங்கம்மா. எங்களுக்கு இந்த ஹோட்டலில் 2 ரூம் வேணும் பார்த்துக்கிடுங்க. 2 ரூமா? நிறைய பேர் வந்திருக்கீங்க, குழந்தைங்களாம் அந்த பக்கம் செடி கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு நிக்கிறாங்களே, சோஃபாலாம் உட்காந்துட்டு. அவங்களும் உங்க கூட வந்த பசங்க தானே? ஆமாண்ணே, எங்கள் கூட வந்த பிள்ளைகள் தான். அது 4, 5, 6 பிள்ளைகளுமே எங்கள் வீட்டு பிள்ளைகள் தான். மொத்தம் நாங்கள் 13 பேர். 2 ரூம் எங்களுக்கு போதண்ணே. ஒரு ரூமுக்கு எவ்வளோ வாங்குறீங்க? இங்க பாருங்கம்மா, ஒரு நாளைக்கு ரூம் வாடகை 1500 ரூபாய். ஒரு ரூம்ல 3 பேர் ஸ்டே பண்ணலாம். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 10, 13 பேர் இருக்கீங்க. நீங்க 2 ரூம் தான் கேக்குறீங்க, எப்படிமா? அப்பா, ஒரு நாளைக்கு ரூம் வாடகை 1500 ரூபாயா? அதான் ஒரு ரூமுக்கு 3 பேர் தானா? ஆமாம்மா. வா, உனக்கு நிக்க முடியலன்னா வந்து அப்படி உட்காரு. இந்த அங்க சோஃபாலாம் போட்டு வச்சிருக்க பேரு. ஆமாங்க, ரொம்ப நேரம்லாம் என்னால நிக்க முடியாது, வாங்க அங்கே போய் உட்கார்ந்துக்கிடலாம். பெரிய பொண்ணு, 1500 ரூபாயா ஒரு ரூமுக்கு? ஆமாக்கோ, அதான் 3 பேர் தான் தங்க முடியுமா? ஏன்னா நம்ம போன தடவை ஊட்டிக்கு போகும்போது கூட இவ்வளவு ஆவலையே, இங்க என்ன இவ்வளவு ரேட்டு சொல்லியாவே? இன்னைக்கு ரூமுக்கு டிக்கெட்டை போட்டுட்டு நாளைக்கே கிளம்பி திரும்ப ஊருக்கு சென்னைக்கு தான் போகணும் போல இருக்கு. ஆமா லட்சு, இதுக்கு தான் சென்னைக்கு யாராவது தெரிஞ்ச வீட்டுக்கு வந்திருக்கணும். அப்படின்னா அந்த மாதிரி தங்கதுக்கு வாடகைலாம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அவங்க வீட்டிலே போய் தங்கிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம். போகலாம், நம்ம ஒரு ஆள் 2 நாளுன்னா பரவாயில்ல, நம்ம ஒரு ஊரையெல்லாம் கிளம்பி வந்திருக்கோம், வேற அவ்வளோ இருக்க அவிய சுவாறு போட்டு தீர இயலாத, அதனால தான் இப்படி ரூம் எடுக்குது. ஆமாம், அதுவும் சரிதான். சரி பெரிய பொண்ணு, நம்ம ஒரு ரூமுக்கு 5 பேர் 6 பேருன்னு கணக்கில் ஒரு 2000 ரூபா சொல்லியாரான்னு பாரு தங்கிறதுக்கு. வேற வழி இல்லை, நம்ம இனிமேல் இதெல்லாம் தூக்கிக்கிட்டு பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லா இடமும் அழைச்சி தெரிய இயலாது. அம்மா பெரிய பொண்ணு, நீ அப்படியே கேட்டு பாரு சரசக்கா சொன்ன மாதிரி. என்னே, ஒரு ரூமுக்கு 6 பேர் 7 பேர் கணக்கு போட்டுக்கிடுங்கண்ணே. 2 ரூமில் நாங்கள் 2000 ரூபாய் தாரோம். நாங்கள் 3 நாள் தங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க? பாருங்கம்மா, இதெல்லாம் இந்த ஹோட்டலோட ரூல்ஸ்மா. அந்த ரூல்ஸை தாண்டி நான் எதுவும் பண்ண முடியாது. சீக்கிரம் சொல்லுங்கம்மா, சட்டுப்புட்டுன்னு. எக்ஸ்ட்ரா ரூம் வேணும்னா கையோட நான் பதிவு பண்ணிடுவேன். ஆதார் கார்டெல்லாம் எடுங்க, இல்லாட்டினா வேற ஹோட்டல் பாருங்க. சரிண்ணே, கொஞ்சம் இருங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோம். சீக்கிரமா. இல்லை உமா, இப்போ நம்ம என்னலாம் பண்ணுறது? அந்த ஆளு கையில் காலில் விழுந்தாவது ஒரு 4-5 பேரையாவது தங்கிறதுக்கு அலோவ் பண்ண சொல்லு. இந்த பிள்ளைகளையும் இந்த பொருளையும் பத்திரப்படுத்திட்டோன்னு வை, நம்ம கூட சமாளிச்சுக்கிடலாம். நம்ம ரூமுக்கே இவ்வளவு செலவாகும் தெரியாத. நான்லாம் 5000 ரூபா தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். இது எனக்கு இந்த 5000 ரூபாயும் தங்கிறதுக்கே சரியாயிரும் போல இருக்கு. அதனால நம்ம வேற போக வரலாம், நம்ம கையில் செலவுக்கு காசு இல்லாமல் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் நீங்களாம் எவ்வளோ கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் ஒரு பிளான் சொல்லியேன், அந்த மாதிரி பண்ணுங்க. என்ன பிளான்ல உமா? 2 ரூம் நம்ம எடுத்துட்டோன்னு வை, இந்த பொருளெல்லாம் உள்ளே வச்சுட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்மளாம் கொஞ்சம் வெளியே போயிடலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக எப்படியும் குளிச்சுட்டு வரும்போது நம்ம எல்லாரும் உள்ள ரூமுக்குள்ளே இருக்க முடியாது, கொஞ்சம் வெளியே தான் வந்தாகணும், வேற வழி இல்லை. அந்த சமயத்தில் ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு வெளியே வந்தப்புறமா அப்படி நைஸாக கேப்பில் வெளியே இருக்க நம்மளும் அப்படியே போயிட்டு ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாகி யாரோ எவ்வளோ மாதிரி அப்படியே கிளம்பி வெளியே போயிடுவோம். இவன் கண்ணில் மட்டும் நம்ம படாமல் இருந்தாலே போதும். அந்த மாதிரி நைஸாக போயிட்டு நைஸாக வந்துட வேண்டியது தான். எப்படி என் பிளானு? ஆமாம் உமா, இது கூட நல்ல ஐடியா தான். ஒரு ரூம் எடுத்து இந்த பிள்ளைகளெல்லாம் சேஃப் பண்ணணும். தூங்குறதுக்கு ராத்திரி கூட நம்ம ஏதாவது பண்ணிக்கிடலாம். என்ன, இவனு கண்ணில் முழிக்காமல் இருந்தாலே நம்ம தப்பிச்சிருவோம். அந்த ஆள்கிட்ட 2 ரூமுக்கு மட்டும் காசு பே பண்ணு, 3 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி என்ன? சரி.
ஐயோ வயித்த வேற கடா முண்டான்னு கலக்குதே. இந்த பொம்பளைவே டக்குன்னு ரூமை புக் பண்ணிச்சு வேணா எழுதி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஓடலான்னு பார்த்தேன்னா இதுவே பேசிக்கிட்டே இருக்குதுவே ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்குதுவல்ல. பாலா ஒரு நிமிஷங்க வாங்க. சொல்லுங்க சார். அண்ணே இந்தாங்க ஆதார் கார்டு. எங்களுக்கு 2 ரூமே புக் பண்ணுங்க போதும். சரிம்மா, நான் இவங்க எழுதுவாங்க, நீங்க இவங்ககிட்ட எல்லா டீட்டெயிலும் கொடுத்து நேம் எல்லாம் கொடுத்துருங்க. அவங்க உங்களுக்கு ரூம் கீ எல்லாம் தருவாங்க. பாலா கொஞ்சம் இவங்க நேம் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு எழுதி வச்சுக்காங்க. நான் அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் லீவு சொல்லிருங்க. என்னன்னா என்னாச்சு சார் உங்களுக்கு? இல்ல அதெல்லாம் வந்து அப்புறம் சொல்றேன். நான் இப்ப கிளம்புறேன். பாய். எழுதிருங்க டீட்டெயில் எல்லாம். சரி சார். என்னாச்சு இந்த ஆளுக்கு திடீர்னு இந்த ஓட்டம் ஓடியாரு? அதுவும் நல்லதா போச்சு. இந்த ஆள்கிட்ட பேசி பார்ப்போம். உங்க நேம் சொல்லுங்கம்மா. என்னே ஒரு நிமிஷம். நீங்கள் இந்த ஹோட்டலில் யாருண்ணே? நான் இங்க ரூம் சர்வீஸ்லாம் பண்றேன்மா. ஐயோ அப்படியாண்ணே, என்ன எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களாண்ணே? என்னம்மா சொல்லுங்க. நாங்கள் மொத்தம் 13 பேர் இருக்கோம். 2 ரூம் தானே புக் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஒரு ரூமுக்கு 3 பேர் தான் தங்கலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் வேற 3 நாள் வேற தங்கணும். இவங்க சொல்கிற காசுக்கெல்லாம் எங்களால் இங்கே ஸ்டே பண்ணுறது கஷ்டம்னே. அதனால் நிறைய ரூம்லாம் எடுக்க முடியாது. நாங்கள் வேணால் 2000 ரூபா ஒரு நாளைக்கு பே பண்ணுறோன்னே. ஆனால் ஒரு ரூமுக்கு ஒரு 6-7 பேர் போட்டுக்கிடுங்களாம். போட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிடுவீங்களாண்ணே? இங்க பாருங்கம்மா, இது இந்த ஹோட்டல் ரூல்ஸ்லயே கிடையாதுமா. இந்த மாதிரி எல்லாம் பண்றது தெரிஞ்சா நான் மாட்டிக்கிடுவேன். என்னே உங்களுக்கு வேணா 500 ரூபா தனியா நான் தாரேன்னே. தயவு செய்து எங்களுக்கு எப்படின்னா இந்த 2 ரூமு புக் பண்ணி தாங்கண்ணே. நாங்கள் ஃபுல்லாக அங்கேயே தங்க மாட்டோம். நாங்கள் காலையில் போனோம்னா ராத்திரி தான் வருவோம். வேற மற்றபடி இங்கேயெல்லாம் கிடக்க மாட்டோம். அதனால நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. சரிம்மா, நான் இப்போ 2 ரூம்னு போட்டு 3 பேர் போடுறேன். நீங்க ரூம்ல போயிட்டு தெரியாம இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப கண்டுபிடிக்காத அளவுக்கு உள்ள வெளியன்னு ஓவரா அலையாம கொஞ்சம் கவனமா பார்த்து போயிட்டு ஸ்டே பண்ணிக்கோங்கம்மா. நீங்க எப்படியும் குளிச்சுட்டு ரெடியாகி வெளியே போயிட்டு நைட்டு தூங்குறதுக்கு தானே வருவீங்க. கொஞ்சம் யாருக்கும் தெரியாம வாங்க, சரியா? ஆனா நாங்க பே பண்ற இடத்துல மட்டும் நான் 1500 போட்டு அப்படியே 3 பேருனே போட்டு வைக்கேன். நீங்க 2000 ரூபாய் சொன்னீங்களா, அந்த 500 ரூபாயும் தனியா தந்துருங்க. இந்த மேடம் சொன்ன மாதிரி இந்த 500 ரூபாயும் தனியா தந்துருங்க. அப்பனா நான் பாத்துக்கிறேன். சரி, எப்படியோ நீங்கள் நாங்கள் தங்க அலோவ் பண்ணால் சரிதான். சரிம்மா, சரி. அப்போ மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்தாங்கண்ணே. எப்படியோ ஒரு வழி அந்த ஆளு ஒத்துக்கிட்டா. நல்லபடியா பிள்ளையில தங்கிறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆமாக்கா, நானாக தான் பயந்துக்கிட்டு இருந்தேன். இந்த பிள்ளைகள்லாம் இங்கே ஒரே போட்டாவா தான் இருக்கு. ஆமாம், எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நம்மளை தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரிதான். ரூம் சாவி இந்தாங்க மேடம். ரூம் நம்பர் 15, 16. சரிண்ணே, எந்த பக்கமாக போகணும்? வாங்க, நானே காட்டுறேன். சரி. இந்தாங்கண்ணே காசு. இது உங்களுக்கான தனியாக 500 ரூபா. இது ஹோட்டலுக்கு நீங்கள் போட்ட பில்லோட காசு. சரிம்மா, தேங்க்ஸ்மா. பின்னாடியே வாங்கம்மா. எல்லாத்துக்கும் காசு தான் பேசுது. பிள்ளைகள் எல்லாம் வாங்க, ரூமுக்கு போலாமா? அந்த வந்துட்டோம். இதாம்மா உங்க ரூமு. ஐயா, பாத்ரூம் எங்கேயா இருக்கு? அந்த பக்கமா இருக்குமா. சரி, தள்ளு போட்டோம். என்ன இந்த பொம்பளை வந்தது வராதமா இப்படி ஓடுது? சரசக்கோ, உங்க மாமியார் வந்ததும் பாத்ரூமே நாரடிச்சிருச்சு போங்க. இன்னும் அதுக்கு வயிற்றோட்டம் நிக்கலையா? மாத்திரைலாம் வாங்கி கொடுத்தீங்களா? காலையில பரவாயில்லன்னு தான் சொல்லிச்சு. மறுபடியும் இன்னும் சரியா அவ்வளோ போல இருக்கு. இன்னொருக்கா மாத்திரை வாங்கி கொடுக்கணும். சீக்கிரம் என்னத்தையாவது வாங்கி கொடுத்து அடைங்க. வேற போற இடமெல்லாம் பாத்ரூம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, பாத்துக்கிடுங்க. ஐயா ஆமாளா, சரி பாப்போம். மேடம், எங்க மேனேஜர் கண்ணில் மட்டும் பற்றாதீங்க மேடம். அவரு இன்னைக்கு எப்படியும் லீவு தான். நாளைக்கெல்லாம் வேலைக்கு வருவாரு. வந்தனா அந்த நேரத்துல கண்ணில் பற்றாதீங்க மேடம். வேற இவ்வளவு பேர் கும்பலா இருக்கிறதெல்லாம் பார்த்தனா அவரு கண்டுபிடிச்சிருவாரு. சரி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். சரி மேடம், அப்ப நான் வரேன். பக்கத்து ரூமும் லாக் ஓபன் பண்ணிட்டு போறேன் மேடம். நீங்க அங்க ஸ்டே பண்ணிக்கோங்க. சரி தம்பி, ரொம்ப நன்றி. இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. எல்லாம் வாங்க, வந்து உட்காருங்க. பெட்லாம் நல்லா புசு புசுன்னு நல்லா இருக்கு. ஜாலி. எனக்கு இந்த பெட்டு. எல்லாம் உமா குந்தாணி, உனக்கு அந்த ஒரு பெட்டு முழுசாலாம் தர முடியாது. அதில் 4 பேர் படுக்கணும், பார்த்துக்க. ஆமா, அந்த பிள்ளைங்க அப்ப இதுவள தேடி பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கம்மா. எங்க போச்சு இதுவே? எல்லாம் போட்டாதான் எடுத்துட்டு நடக்குதுவே. எல்லாம் வெளியே நின்று போட்டோ எடுத்தது போதும், உள்ள வாங்க. எம்மா வாரம் எதுக்கு கிடந்து இப்படி கத்திட்டு அடாக்கா? கத்தியில இதுவள நம்ம கூப்பிட்டோன்னா கத்திட்டு அடக்காவலாம். போட்டெல்லாம் வெளியே போற இடத்துல எடுத்துக்கிடலான்னா இதுவே ஒன்னும் கேட்க மாட்டேங்குதுவே சொல் பேச்சு. என் பிள்ளைகளா சீக்கிரம் உள்ள வாங்க. குளிச்சுட்டு எடுத்துட்டு அப்புறமா மீதி போட்டாவெல்லாம் எடுத்துக்கிடலாம். இந்த வாரம் இதுவே திருந்தாதுவே. சரி விடுங்க. இனிமே சரசக்கா மாமியார் வெளியே வந்தப்புறம் தானே யாராவது உள்ள போய் பண்ண விளக்கிட்டு குளிக்க முடியும். இருங்க, அதுவே மனம் போல போட்டோ எடுத்துட்டு வரட்டும். இந்தா வந்துட்டாளுவே. சந்தியா, பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு அப்புறம் போட்டோ எடுக்க வேண்டியதானே? என்னத்துக்கு இப்படி மனம் போல எடுத்துட்டு அடக்கிய? நானும் சொல்லி பார்த்துட்டேன், சோனி தான் கேட்க மாட்டேங்க.
சரி பெரிய பொண்ணு, அதான் அந்த பயல்வ 2 பேர் இருந்தானுவல்ல, அவங்கள போயிட்டு பக்கத்து ரூம்ல குளிச்சுட்டு வெளியே வர சொல்லு. அதுக்கப்புறமா நம்ம பொம்பளை அல்வ போயிட்டு ஒவ்வொருத்தரா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரலாம். ஏன்னா நம்மள கிளம்பதான் நேரம் ஆகும். பயல்வ உடனே கிளம்பிடுவானுவேன். அவனோட குளிச்சுட்டு வெளியே வர சொல்லு. ஆமா அதுவும் சரிதான். ஆம்பளை ஆள் 3 பேர் தானே, பொம்பளை ஆள்வ தான் அதிகம். அதனால அவையெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டாவன்னா நமக்கு அப்புறம் கிளம்ப ஈஸியா இருக்கும். சரி அப்போ வெளியே தான் நிற்கானுவா போல இருக்கு. அவனோட கூப்பிட்டு பக்கத்து ரூமில் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்கலான்னு சொல்லி விடி. எங்கே வேணாலும் குளிக்கலாம். அந்த பயல்வெள்ள குளிப்பாட்டி வெளியே கூப்பிட்டு வருவோம். அதுக்கப்புறமா நீங்கள் போய் குளிங்க. என்ன பண்ணுங்க, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இருக்கு, நம்ம நல்லா மேக்கப் பண்ணிக்கலாம். பிள்ளைகளா என்னம்மா, இங்க ஹோட்டலுக்குள்ள அங்கனையும் இங்கனையும் ஓடிக்கிட்டு தெரியாதீங்களா? 2 ரூம் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு ரூம்ல 3 பேர் தான் தங்கணுமா. அதனால நாங்க கூட கொஞ்சம் காசு போட்டு 4-5 பேர் தங்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டு வச்சிருக்கோம். நீங்க அவ்வளோ வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இலையதை பார்த்தோன்னா வேற மேனேஜர்காரன் திட்டுவானா. அதனால உள்ள கடங்க அணக்கெல்லாம குளிச்சுட்டு கிளம்பி வெளியே சுத்தி பார்க்குற இடத்துக்கு போவோம். என்ன? சரிம்மா. ஆனா நம்ம எங்க போறோம்? குயின்ஸ்லாண்டு சொன்னோம், அங்கேயா? இல்லல சந்தியா, இப்பயே மணி 10 மணிக்கு மேல ஆகுது. இனிமே அந்த இடத்த தேடி பிடிச்சி இப்ப போனோம் ஐயா, இன்னைக்கு நாள் வீணாகி போயிருமா. இந்த கவினு ஃப்ரெண்டு கிட்ட கார் வாங்கணும் பேரு, அந்த ஆளுகிட்ட கேட்டோம். அவரு நீங்க நாளைக்கு காலையில ரெடி ஆகி 9 மணிக்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பிருங்க, 10 மணிக்கெல்லாம் அங்க ரீச் ஆயிருவிய. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனோன்னா ஒரு நாள் முழுக்க இருந்துட்டு வரலான்னு சொன்னாரு. அதனால நம்ம நாளைக்கு காலையிலே கிளம்பி போவோம். என்ன வேற இன்னைக்கு நாள் வேற அங்க போனோன்னா வேஸ்ட் ஆயிருமா. அப்போ இன்னைக்கு எங்கேயும் சுற்றி பார்க்க போகலையா? போனோம். இன்னைக்கு நம்ம மெரினாக்கு போவோம். மெரினா பீச்சை சுத்தி பார்த்துட்டு வருவோம். வேற அது பக்கத்துல எங்கெல்லாம் சுத்தி பார்க்குற இடம் இருக்கோ கேட்டு விசாரிச்சு அங்கேயும் போயிட்டு வருவோம். ராத்திரி ரூமுக்கு தங்க வந்துடலாம். சரி. எல்லாம் விவரமா கேட்டுக்கிட்டியல்ல, சீக்கிரமா கிளம்புனாதான் போக முடியும் நேரத்துக்கு. சரிம்மா. நம்ம மருமவுல கொஞ்சம் அவங்க அத்தையை பாத்துக்க, நானும் பக்கத்து ரூம்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி மாமா, நீங்க போயிட்டு வாங்க. இருங்கத்தே நான் வாரேன். என் பாவடை சேலையை மட்டும் எடுத்துதா, நான் அப்படியே கையோட குளிச்சுட்டு வந்துடுறேன். சரித்த.